முத்துக்குமாருடைய அறியாமையும் அவருடைய இன்னசென்ட் தனத்தை பயன்படுத்திட்டாலும் தமிழர் பணம் எங்க நண்பா அப்படின்னாப்ப இந்த மாதிரி அக்கௌண்ட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, அதனால கொஞ்சம் டிலே ஆகுது, இப்படியெல்லாம் கதை சொல்கிறாங்க. தமிழரசனும் சேர்ந்து தேடுறான், சேர்ந்து தேடிக்கிட்டு என் நட்பு உறவு அப்படின்னா இங்கே எதுவுமே இல்லை, எல்லாம் மணி 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 காசு தான். அதை பற்றியும் கவலையே இல்லை. திட்டமிட்டு பல ஆண்டுகள் எல்லாம் பிளானிங் பண்ணிக்கிட்டா எல்லாம் அப்போக்கு எப்போ முடிவு எடுக்கிறான், அப்போக்கு எப்போ போடுறாங்க, எங்கே தான் தேடி எடுத்துருவோம், என்ன எடுக்க முடியாது கொடுது. இந்த ட்ரிகர் பாயிண்ட் தான் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ட்ரிகர் பாயிண்ட் சட்டனா எடுக்கிறதானே, சட்டம் தான் அந்த இழுத்தா போதும். தலைமையில் நுழைய முடியாத நட்பு பண டிரான்சாக்ஷன் பொருளோட கெடும். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்ந்தன் அவர்கள். சார் வணக்கம். ஐயா வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் அந்த சேமங்கலுங்கிற ஒரு கிராமத்துல ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு மோசடி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபாய் அவன் நண்பனே சக நண்பனை ஏமாத்திருக்கான். அதுல வந்து முத்துக்குமார் என்பவரை கொல்லப்பட்டு அந்த தென்பண்ணை ஆற்றிலே போச்சிருக்காங்க. இந்த வழக்கை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சேமங்கலம் பகுதியை சேர்ந்த முருகன் என்பவருடைய மகன் தான் முத்துக்குமார். முருகன் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டம், அந்த விழுப்புரம் மாவட்டம் ஃபுல்லாகவே கரும்பு விவசாயி. இவரும் நல்ல கரும்பு விவசாயம் நிறையா பண்ணி மகனுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 8 lakhs அவரோட அக்கௌண்ட் வச்சுருந்துருக்காரு, யார் முத்துக்குமார் அக்கௌண்ட்டில். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பணத்தை எடுத்துக்கோ அப்படின்றாரு, சேமிச்ச காசு இருக்கிறத எடுத்துக்கன்னு. இவர் போய் செக்கை போட்டு எடுத்துருந்துருக்கலாம், நேராக போய் வித்ரா பண்ணியிருக்கலாம். அப்போ அவருடைய நெருங்கிய நண்பரான தமிழரசனோட உதவியை நாடுறாரு. இனிமேல் தமிழரசன் எங்கள் அப்பா அதுமாரி அக்கௌண்ட்டில் ஒரு 8 lakhs பணம் வச்சுருக்காரு, அது என் பேரில் அக்கௌண்ட்டில் இருக்குது, அதை எடுத்தாந்ததா அப்படின்ற மாதிரி உதவியை நாடுறாரு. ஏன்னா 2 more எக்ஸ்பர்ட் இருக்குது. எப்படின்னா ஒன்று வந்து முத்துக்குமாருக்கு போய் பேங்க்கில் பணம் எடுக்கிற இது தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம். இன்னொரு ஆஸ்பெக்ட் நண்பன்கிற மாதிரி, நண்பன் பெரிய அமௌண்ட் 8 லட்ச ரூபா பெரிய அமௌண்ட்டுக்குள்ள ஹெல்ப் கூட கூட்டி போயிருக்கலாம். இப்போ ஒரு பேங்கில் சம்மந்தமில்லாத ஒரு சிஸ்டம், அது பேங்க் ஆஃப் பரோடா ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருக்காங்க. முன்னாடி செல்லான் போட்டு வித்துட்ரா பண்ணோம்ல, இப்போ அதுமாரி பெரிய அமௌண்ட்டை பண்ண முடியாதுங்கிறாங்க, செக் எடுத்துகிட்டு வாங்குறாங்க. ஓ, செல்லான் போட்டு யாரும் ஒன்றும் வித்ட்ரா பண்ணிட்டு போடுவாங்கங்கிற பயத்தில் செக் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. செக் புக்கில் கொடுத்து. ஆமாம், அது தேவையில்லாத சிஸ்டம் தான். ஏன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் போனால் அக்கௌண்ட் ஹோல்டர் மூஞ்சி இருக்க போது பணத்தை எடுத்து கொடுக்க போகிறாங்க. இதில் என்ன இருக்குது, நீங்கள் செக்கு போட்டோன்னு செக்கு போட்டு கொடுத்துருக்காரு யார், முத்துக்குமார். முத்துக்குமாருடைய அறியாமையும் அவருடைய இன்னசென்ட் தனத்தை பயன்படுத்திட்டாப்ல தமிழரசன், பயன்படுத்தி தன்னோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டாப்ல. ஏன்னா மேபி 8 lakhs கேஷாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 லட்சமா கொடுத்துருக்காங்க போல, ஏற்கனவே அது நடந்திருக்கு. 2வது செக் அது பத்தலை, அந்த செக்கில் வந்து தவறு இருக்குது, மறுபடியும் செக் கொடுத்து சொல்லி 2வது செக் வாங்கி லாபகரமாக தன்னோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு இருக்காப்புல யார், தமிழரசன். 8 லட்சமா 8 லட்சம். இவர் தொடர்ந்து பணம் எங்கே நண்பா அப்படின்னாப்ப இந்த மாதிரி அக்கௌண்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, அதனால கொஞ்சம் டிலே ஆகுது, இப்படியெல்லாம் கதை சொல்கிறான் பாருங்கள். பெரிய பேங்க்குக்கு போனால் இவரை சந்திக்க விடாத அளவுக்கு இவரே பேசுறது, பேங்க்குக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாருங்கள் அப்படி இப்படி, ஓ அப்படியா அப்படின்னு இவராகவே கிரியேட் பண்ணிட்டு கீழே வர்றது. ஒரு வாரம் ஆக மாட்டா, 10 நாள் ஆகும், சர்வர் ப்ராப்ளம் ஓட்டிருக்காப்ல. செப்டம்பர் 19 இந்த கதை ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு நேரத்தில் அவர் அப்பா வந்து இவருக்கு முத்துக்குமார்கிட்ட வந்து பேசுகிறாப்புல, பணம் அக்கௌண்ட்லேருந்து ட்ராப் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்களடா, ஏன்னா அவர் வங்கிக்கு போய் வந்திருக்காருல பணம் கட்டுறதுக்காண்டி, அதனால் போய் கேட்டிருக்காருல அந்த பணம் இல்லையே அக்கௌண்ட்லேருந்து இருக்காங்க. சொல்லியிருக்காரு, முத்துக்குமார் பணம் வந்து அக்கௌண்ட்லேருந்து இல்லைன்னு சொல்கிறாங்கடா அப்படின்னு. அப்போ தான் இவருக்கு சொல்கிறாரு, நம்ம கொஞ்சம் எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்னு. மறுபடியும் தமிழரசன்ட்ட கேட்குறாரு, பணம் அக்கௌண்ட்லேருந்து வெளியே வந்துட்டு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா சொல்கிறாரு, உங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும், அவருக்கு எப்படி இதெல்லாம் புரியாது. மறுபடியும் பேங்க் அழைச்சிட்டு போய் வேற ஒரு பேங்க் ஆஃப் பரோடா வங்கிக்கு அழைச்சிட்டு போய் கிளையில் போய் கேட்டோன்னா, அந்த கிளை நினைக்கிறேன், ஆமாம், அந்த கிளையில் போய் கேட்டோன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் மதர் பிரான்ச் எங்கே இருக்கோ அங்கே போய் கேளுங்க, இங்கே தெரியாதுன்னு இருக்காங்க. மதர் பிரான்ச்சுக்கு போகிற கேப்பில் மறுபடியும் தென்பண்ணை ஆற்று ஓரத்தில் உட்காந்து 2 பேரும் ஈவினிங் பேசுகிறாங்க. பேசவுள்ள வாக்குவாதம் முத்திருது முத்துக்குமாருக்கும் தமிழரசனுக்கும். நான் மறைத்து வைத்திருந்த இரும்பு ராடால் முத்துக்குமாரை அடிக்கிறார் தமிழரசன். சம்பவ இடத்துல துடித்து அவர் இறந்து போயிடுறாரு. முத்துக்குமார் கொல்றதான் பிளான் அல்டிமேட். அதுக்கு மேலே 8 லட்சம் காசு உண்மை தெரிஞ்சிருக்கு சார், கண்டிப்பாக டைட் பண்ணிடுறாங்கல்ல, நெருக்கிடுறாங்கல்ல, புதைச்சிட்டோம். அங்கேயே ஒரு பெரிய குழியை வெட்டி புதைச்சிடுறாப்புல, மம்பட்டியெல்லாம் மறைச்சி வச்சுருந்து புதைச்சிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போடுறாரு. என்ன ஸ்டேட்டஸ்னால், என்னை மன்னித்து விடுங்கள், யார், முத்துக்குமார் செல்லேருந்து, என்னை மன்னித்து விடுங்கள், நான் அப்பாவோட 8 லட்ச ரூபா பணத்தை எடுத்து தொலைச்சி விட்டேன் பணத்தை, அதனால் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறேன், என்னை வந்து தேடாதீங்க போகாதீங்கன்ட்டு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டுட்டு ஒரு பாட்டு போயிடுறாரு.
ஸ்டேட்டஸ் போட்டோன்னே வீட்டில் உள்ளவங்க வந்து உண்மையிலே முத்துக்குமார் தான் இதாகிட்டான் போல இருக்குதுன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. முத்துக்குமாரை தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கணும் தமிழரசனும் சேர்ந்து தேடுறான், அக்யூஸும் சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்கான். தேட உள்ள இவன் மூஞ்சி மட்டும் மாற ஆரம்பிக்குது. இந்த கிட்டத்தட்ட 3 மாசம் தேடுறானு ஐயா. 3 மாதமாக தேடுறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, ஃபோன் கால் எடுத்து 1000 நிமிஷம் வந்து இவங்ககிட்ட தான் பேசியிருக்காரு முத்துக்குமார். தமிழரசன் 1000 நிமிஷம்னா எத்தனை அவர் வரும் பார்த்துங்க. அப்போ ஒரு சந்தேகம் வந்துட்டு இவன் மேலே. ஏன்னா இவன்ட்டு அதுக்கு இவ்வளோ நேரம் பேசணும், இத்தனை காலமாக 1000 நிமிஷம் கண்டினியூவாக இல்லை, ரேண்டமாக செக் பண்ணுவாங்க அந்த சிடிஆர் எடுத்து. அதில் அதிக நிமிஷங்கள் தான் பேசியிருக்காங்க. அது ஒரு பொறித்தட்டி இருக்குது. அதை போலீஸ்காரங்க கேட்குறாங்க, ஏன் உங்கள்கிட்ட தான் இவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ முத்துக்குமாருடைய முகம் மாற ஆரம்பிக்குது. அவரை போலீஸ் எப்படி உரிய முறையில் விசாரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கே தெரிந்த தர்மத்தில் விசாரிக்கிறார்கள். விசாரிச்சோன்னே நான் தான் கொலை செஞ்சேன், 8 லட்ச ரூபா பணத்துக்குன்னு சொன்னோன்னே எங்கள் பாடி எங்கன்னொன்னே தென்பண்ணை ஆத்திர கொண்ட காமிக்கிறான். இந்த இடத்துல, இந்த இடம், அந்த இடம், அந்த இடம், அந்த இடம், அந்த இடம். ஏன்னா இவனுக்கே மறந்து போச்சு எங்கே புதைச்சோன்னு. ஏன்னா மழை வெள்ளம் வந்துச்சு பேட்டையில். ஆமாம், அதில் வந்து அரிச்சு அள்ளிட்டு போயிட்டு தென்பண்ணையாரை. அப்போ அந்த பாடியும் போயிருக்குமா அப்படி சார்? அதான் பாடி போயிட்டு தான் இப்போ சொல்கிறாங்க. ஆனால் அந்த கரை ஓரம் தான் போச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். மண்ணெல்லாம் அரிச்சு அள்ளிட்டு போயிட்டு, மரங்கரெல்லாம் அரிச்சு அள்ளிட்டு போயிட்டு, அதுட்டு பாடியும் அந்த இதில் போயிருக்கலான்னு கருதுறாங்க. தீயணைப்புத்துறை வச்சு தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. ஜேசிபியை போட்டு எல்லா இடத்துலையும் நோண்டி எடுத்துகிட்டு. ஏன்னா பாடி எப்படி இருந்தாலும் எடுத்தாகணும். கண்டிப்பாக மர்டர் கேஸில் வந்து அப்படிலாம் போயிட்டுலாம் சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எலும்பாவது கொண்டு வந்தாகணும். போலீஸ் தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கு. இதில் வந்து எப்படி சார் கிட்டத்தட்ட 1000 மணி நேரம் பேசியிருக்கான். அப்போ என்ன அளவுக்கு நடந்திருக்குங்க? 2 பேருடைய நம்மளோட இன்னசென்ட்டை பயன்படுத்துறது தான். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இது நான் சொல்லாமான்னு கூட தெரியல. இங்கே நட்பு உறவு அப்படிலாம் இங்கே எதுவுமே இல்லை. இப்போ எல்லாம் மணி காசு தான். அதை பற்றியும் கவலையே இல்லை. அதெல்லாம் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். என் நண்பன், என் உறவு அப்படிலாம் இல்லையே. ஏன் சொந்த உறவுலே வீட்டில் கொலை பண்ணி அறுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாத்தையும். ஒரு பொண்ணு ஆந்திராவில் சொல்லுங்கள், 2 அண்ணன் தம்பி கொண்டு ஆள் வச்சு கொண்டு இருக்கு, கள்ளக்காரனோட சேர்ந்து நிறைய. அது ஒரு பக்கம் பணத்துக்காக சுத்துக்காண்டி பெற்றவங்களை கொள்றாங்க, பிள்ளைய அட்டாக் பண்ணுறாங்க, கொலை பண்ண பார்க்குறாங்க, பெற்ற பிள்ளையே அடித்து கொலை பண்ண பார்க்குறாங்க. அதனால் இப்போ எல்லாமே அல்டிமேட் வந்து மணிங்கிற மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க. நகை போட்டிருக்கீங்க, அந்த நகையை போட்டு ஒரு இடத்துல தூங்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இப்போ இல்லை. முன்னாடி திருட மட்டும் செஞ்சாங்க, இப்போ அப்படி இல்லை, கொலையும் சேர்த்து செஞ்சிருக்கு. கொலையும் ரெண்டுமே சாதாரண விஷயமா அதை கடந்து போகிறாங்க. 8 லட்ச ரூபா பணத்தை நான் தான் எடுத்தேன், உன்னால் என்னடா பண்ண முடியும்னு தமிழரசன் கேட்டிருந்தா முத்துக்குமார் புகார் தான் அளிச்சிருக்கலாம். பேங்க்கில், எங்கள் பேங்க்கில்ங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிச்சிருக்கலாம். புகாரில் விசாரணை நடைபெற போகுது. சார் அவன் தான் சார் செக் போட்டு கொடுத்தான், எனக்கு வர வேண்டிய பணத்தை செக் போட்டு கொடுத்தான், நான் எடுத்தேன், நல்லா முடிஞ்சு போச்சு. ஆமாம், சிம்பிளாக சொல்கிறேன், அது கேஸே நிற்காது. அப்படி பார்த்தா எனக்கு வர வேண்டிய பணத்தை செக் போட்டு கொடுத்தான், நான் பணத்தை எடுத்தேன் அப்படின்னாலே முடிஞ்சு போகுது. அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன், வேணா பாருங்க, நான் ஒன்றும் ஃப்ராடுத்தனம் பண்ணலை அப்படின்னாலே வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை அந்த பணத்துக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு தவணை கேட்டுக்கலாம், அப்படி பிரச்சனை ஆகிட்டு இருந்தால் கூட எல்லாம் அதர்வைஸ் ஒரு எஃப்ஐஆர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் பாருங்க, மர்டர் ஆகிட்டு இப்போ அல்டிமேட்டாக எப்படி யோசிக்கிறான்னு பாருங்க. ஆமாம், கொலை பண்ணிட்டா சார் தப்பிச்சுக்கலாம். இப்போ நடக்கிற கொலையெல்லாம் என்னமோ திட்டமிட்டு பல ஆண்டுகள் எல்லாம் பிளானிங் நினைக்கிறீங்களா? எல்லாம் அப்போக்கு எப்போ முடிவு எடுக்கிறான், அப்போக்கு எப்போ கொலை நடக்குது. அப்பா, ஒரு 1.5 பவுன் நகைக்காக கொலை நடக்கலையாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்துப்பாங்க கோயில்பட்டியில் அந்த குழந்தைய 1.5 பவுனுங்க. 1.5 பவுன் அவனும் இதே மாதிரி தான் அவன் கொண்டாந்து போட்டு தேடிட்டு இருக்கான், போலீஸ் தேடிட்டு இருக்கான், அக்யூஸும் கூட தேடிட்டு இருக்கான். இது எங்கே போய் சொல்கிறது? இல்லை, இது ஒரு பேசனா போயிடுச்சு சார். ஏன்னா இப்போ நான் தான் கொலை பண்ணிட்டேன், எப்படி முன்னாடிலாம் பார்த்தா பயந்து நடுக்குவாங்க, அவனு ஊரோட்டு ஓடிடுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் இப்போ எப்படி கூடயே தெரியுறாங்க, எதை பற்றி கவலையே படுறதில்லை. இவங்களோட சேர்ந்து இன்னசென்ட் மாதிரி அவங்களும் தேடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மர்டர் அது நடந்து ஒரு 30 வருஷம் இருக்குமா, 25 வருஷம் இருக்கும். கிட்டத்தட்ட 15 நாள் அக்யூஸை பிடிக்க முடியல. ஆனால் அக்யூஸ் கூடவே போலீஸ் கூட இருந்தான். போலீஸும் தெரியல, சுற்றி தேடினாங்க திருவாரூர் மாவட்டத்தில், பிடிக்க முடியல. அக்யூஸ் 3 கொலை பண்ணியிருந்தான் அந்த வீட்டுக்குள்ளே. அல்டிமேட்டாக ஒரு குழந்தை, ஒரு வாழ வேண்டிய பொண்ணு, ஒரு வயசான அம்மா, அப்பா 3 பேரையும் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர 36,000 பணத்துக்கு கொலை பண்ணிட்டு 36,000 பணமும் இல்லை வீட்டில். அவங்க கூட தான் இருந்தான், கண்டுபிடிக்கவும் இல்லை. ஸோ இப்போ அது ஒரு பேஷனாக ஆகி போச்சு. ஒரு அஃபென்ஸ், அதுக்கு மேலே அஃபென்ஸ், அதுக்கு மேலே அஃபென்ஸ். ஒரு சாதாரண மணி லாண்டரிங். இது 8 லட்சங்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையவே. கண்டிப்பாக நான் ஒரு லாயராக இருந்து சொல்கிறேன், ஒரு சாதாரண விஷயம். அதை கேஸாகவே ஆனாலும் ஒன்றுமே மேட்டரே இல்லை. அதில் ஈஸியாக தப்பிச்சு வெளில வரலாம். ஒரு லாயராக சொல்கிறேன், ஒரு டிஃபென்ஸ் கவுன்சிலாக சொல்கிறேன். ஆனால் இப்போ நீ எங்கே போய் நிற்கிற பாருங்க. இப்போ பாடியை ரெக்கவர் பண்ணணும், பாடி எடுக்கணும், மிச்சம் மீதி இருக்கிறத போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இவர் தான் முத்துக்குமாரான்னு ப்ரூவ் பண்ணால் தான் கோர்ட்டில் ட்ரையல் ஏற்ற முடியும். எவ்வளோ பிரச்சனையை சந்திக்க போகுது இந்த வழக்கு. ஏன் இதில் வந்து யாருக்கு குற்றவாளி தெரியாமல் போயிருமா அப்படி சார்? இல்லை, இப்போ முத்துக்குமாரோட பாடியை வந்து ஒப்படைக்கணும். பாடி இல்லாமல் நீங்கள் கேஸ், அப்போ அந்த கேஸ் நிற்காதுங்க, ரன் பண்ண குற்றவாளி இப்போ தமிழரசனுக்கு இது கேஸ் ரன் பண்ண முடியாது. கேஸை
முத்துக்குமார் எங்கேயாவது உயிரோட லைவ்ல இருந்தாக்க இவன் சொன்ன கன்ஃபர்ஷன் மட்டும் தானே இருக்குது. ஓகே இவன் சொன்ன ஒப்புதல் வாக்குமூலத்தை வச்சு தான் நீங்கள் கேஸ் ரன் பண்ணுறீங்க. எதாவது அடிப்படையில் தண்டனை கொடுக்குறது. முத்துக்குமார் எங்கேயோ உயிரோட இருந்தாக்க அப்போ தமிழரசன் ஈஸியாக வெளில வந்துடுவானே சார்? ஆமாம், அதான் நடக்கும். அதான் நடக்கும். பாடி இல்ல இருக்கு. அவனே வாக்குமூலம் கொடுத்துருக்கானே சார், அந்த இடத்துல வெட்டி புதைச்சிருக்கேன். கன்ஃபர்ஷனை வச்சு தண்டனை கொடுக்கக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கு. சட்டத்தில் இடம் இல்லை. இடம் இல்லைன்னு கன்ஃபர்ஷன் வச்சு கொடுக்க முடியாது. பாடி காமிக்காமல் எப்படி நெறியாளர் ரெக்கவரி காமிக்காமல் எப்படி உங்களை கேஸை ரன் பண்ணுறது? இல்லை சார், இவன் தான் நான் தான் வெட்டி இந்த இடத்துல போச்சிருக்கேங்கிறான். பாடி இப்போ கொடுக்க வெள்ளத்தில் அவளுக்கு காணாம போயிருக்கு. அப்படி சொல்லக்கூடாது. சட்டம் அப்படி ஏற்றுக்காது. பிரேத விசாரணை வேணும். இன்னார் தான் செத்தான்னு சான்று வேணும். செத்த எலும்பு முத்துக்குமாரோட எலும்பு எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அது எந்த பாடி மேட்ச் ஆகுது திஸ் முத்துக்குமார் அப்படின்னு சொன்னால் தான் கேஸ் ரன் பண்ண முடியும். பெருசாக ஒருத்தர் சொல்கிறத வச்சு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அதனால் சட்டத்தில் எவ்வளோ இடைஞ்சல் இருக்குது பாருங்கள். ஆனால் கேட்டால் அப்போ மக்கள் இதை யோசனை பண்ணியிருப்பானா? ஒருவேளை பாடி கிடைக்காம போச்சுன்னா அவ்வளோதான், நம்ம ஈஸியாக தப்பிச்சு நினச்சிருப்பானா தமிழரசன்? தமிழ்நாடு மழை வெள்ளம் அவனுக்கு சாதகமாக போயிட்டு அவ்வளோதான். கடுமையான வெள்ளம். ஆமாம். இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க சட்டத்தில் 1000 ஓட்டு இருக்குது அப்படின்னா. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். சட்டம் வந்து லாட் ஆஃப் எவிடன்ஸை நோக்கியது தான் சட்டம். சும்மா எடுத்தால் கௌத்தம்னா இங்கே செய்ய முடியாது சட்டத்தில். இது வந்து அழகாக ஒன்று விசாரணை அறிக்கை வேணும். உடல் முக்கியம் முக்கியம் முக்கியம், பிரேதம் முக்கியம். அந்த பாடி ஒரு எலும்பாவது வேணும். இருந்தால் தான் மேட்ச் பண்ண முடியும். ஆனால் இது ரொம்ப தலைவலியாக இருக்குமா சார்? போலீஸுக்கு தான் தலைவலி. ஏன்னா இப்போ இந்த வெள்ளத்தில் எத்தனை புணங்கள் அதில் கடந்து போயிருக்கோம். ஏன்னா தென்பண்ணை யாருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய ஆடு மாடுலாம் செத்து மறந்துச்சு. ஆமாம். அப்படிங்கும்போது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது எப்படி சார்? ஒரு எருவ மாடு கூட்டமே இப்படி கடலில் போய் மிக்ஸ் ஆனிச்சு. ஆமாம், ஜீரணிக்கவே முடியல பார்க்குறதுக்கு. இந்த உயிரோட மதந்து போகணுன்னு அது பெரிய ரொம்ப கொடுமை. அப்படிங்கும்போது இப்போ இதில் அந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது எல்லாம் தெரியாது சார், அதை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு. அதை வச்சு பண்ணுறதுல நிறைய பிரச்சனை வரும். கொடுக்க வேண்டிய பணம் தான் எனக்கு கொடுத்தாரு, நான் எதுவும் பண்ணல அப்படின்ட்டு ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க. போலீஸுகளை எல்லாத்தையும் ஒத்துக்குவாங்க. கேஸ் கோர்ட்டில் போய் அப்படி பெல்ட் அடிச்சிடுவாங்க. போலீஸ்காரங்க மிரட்டினாங்க, நான் ஒத்துக்கிட்டேன், நான் எதுவும் செய்யலைன்ட்டு போயிடுவாங்க. அப்புறம் கேஸ் அங்கே அப்படி நடக்கணும் உங்களுக்கு தெரியாது. இல்லை உங்களை போட்ட வழக்கறிஞர்கள்லாம் ஐடியா கொடுத்துருவாங்க, இது மாதிரி பேசினா கேஸ் நிற்காது. தப்பு ஐடியாலாம் யாரும் கொடுக்குறதில்ல. ஆஃப்டர் டெத்து தாங்க நாங்கள் இறங்க முடியும் பிக்சரில். பிஃபோர் டெத்து நாங்கள் வந்து ஐடியாவுக்கு போனோம்னா நாங்களும் அக்யூஸ்ட் ஆகிடுவோம். அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு சின்ன யோசனை கூட நல்லா இல்லை. இப்போ சார் இப்போ இறந்ததுக்கப்புறம் பாடி கிடைக்கலான்னா? ஆமாம், இப்போ நான் சொன்னது தான். இப்போ அது வேறு வழியே இல்லை. இது போலீஸ் தான் இந்த அளவு போலீஸ் பாடி கொண்டு வந்துடுவாங்க. அவ்வளோ ஈஸியாக நினச்சிடாது. எப்படி சொல்கிறீங்க? எங்கேருந்தான் தேடி எடுத்துருவாங்க. என்ன எடுக்க முடியாது அப்படிது. பொருளை கடலில் போயிருந்துச்சுன்னா பாடி எங்கேருந்தான் தேடி எடுத்துருவாங்க. கடலில் புந்து தூண்டு இப்போ நகையை எடுத்துகிட்டு வர்றாங்க. கடலில் ஸ்மக்கிள் பண்ணி கொண்டு போகிறான் நகை, டைமண்டு அள்ளி இறஞ்சிடறான். போலீஸை பார்த்தோன்னே தேடி எடுத்துகிட்டு வந்துடுறாங்கல்ல. ஸ்கூபா டைவர்லாம் எதுக்கு இருக்காங்க, அடித்து இடித்து கொண்டு வந்துடுவாங்க. பாடி எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் ஹேண்ட் ஓவர் போடுவாங்க போலீஸ். அப்படியெல்லாம் ஒன்று நினச்சிடாங்க போலீஸை. இல்லை, பல வழக்கு சார் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கேன். பல்லடம் மூவர் வழக்கு கூட இன்னை வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இப்போ இதெல்லாம் எப்படி மூவர் வழக்கில் பாடி எல்லாம் இருக்குது. கொலை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, ஆதாய கொலை பதிவு பண்ணியிருக்காங்க. அக்யூஸை தேடுறாங்க. கொஞ்சம் டிலே ஆகுது. நம்ம நேர்களே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பல்லடம் வழக்கை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அப்டேட் இருந்தால் சொல்லலாம். போட்டு அரைச்ச மாவை போட்டு அரைச்சின்னு இருக்க முடியுமா? அதாவது ஒரு காவல்துறையே திணறுது. அவங்க கஷ்டம் நமக்கு தெரியும். 14 தனிப்படையும் ராத்திரி பகல் அலைஞ்சிட்டு இருப்பாங்க தூக்கம் இல்லாமல். பிடிச்ச ஏதாவது ஒரு அப்டேட் வந்தால் நம்ம சொல்லலாம். இதை பொறுத்தவரையிலையும் தமிழரசனுக்கு சாதகமாக இருந்துடும் நினச்சிடாதீங்க. சட்டம் எந்த செகண்ட் வேணுமோ அப்படியே டான் ஆகிடும். வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும், டப்புன்னு திரும்பி நிற்கும். கன்ஃபர்ஷன் வச்சு தண்டனை கொடுத்தா என்ன செய்ய போகிறீங்க? கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆளை இல்லைன்னு ஒரு NOC வாங்கிட்டு தண்டனை கொடுக்க வேண்டியது தானே. ஆளை இல்லை அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ண லுக் அவுட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. சுத்தமாக ஆள் இல்லைங்கிறத முதல்ல உறுதிப்படுத்துவாங்க. அதை வச்சு ஒரு கன்விக்ஷன் கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் ஸ்ட்ராங்காக நிற்கிற கேஸ் கிடையாது. பட் கன்விக்ஷன் கொடுக்குறதா கன்ஃபர்ஷன் வச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதான். ஒரு 4 ஐ விட்னஸ் சேர்த்துக்குவாங்க போலீஸு. நான் பார்த்தேன், நீ பார்த்தேன், 2 பேரும் தான் ஒன்றா போனாங்கன்னு. ஃபோனில் பேசினது, இந்த பணம் மாறினது. இல்லை சார், இப்போ 1000 மணி நேரம் பேசியிருக்கானா சாதாரண விஷயம் கிடையாது. அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். டார்ச்சர்னா இந்த பணம் விஷயமாக கேட்க கொடுக்க இப்படி பேசியிருந்துருப்பாங்க. எப்போ பணம் தர்றா அடிச்சுட்டே தான் இருப்பாப்புல. இவனும் விளக்கமாக சொல்லிகிட்டே இருந்திருப்பான். கடைசியாக ஒரு நேரத்தில் எப்படி உண்மை தெரிஞ்சிடும், நீ தானே ஆட்டையை போட்ட, என்னை ஏமாத்திட்டா. தெரிஞ்சுதான் இந்த பிரச்சனை ஆகிட்டு, தெரிஞ்சுதான் இந்த கொலை ஆயிருக்கு. இப்போ இந்த பிரச்சனை இந்த கொலை மேக்ஸிமம் நைட்டில் நடத்தணும், பகல் நடந்துருக்கும் சார். ஏன்னா அந்த தென்பண்ணி யாருக்கு மாலை வேலைன்னு சொல்கிறாங்களே, மாலையில் கடைசியாக சந்திச்சது அந்த மாலை வேலையில் தான். ஒரு 7-8 மணி இருக்கும். ரெண்டாவது ஸ்டேட்டஸ் வேறு போட்டு விட்ருக்கான் விவரமாக. யார்? முத்துக்குமார் ஃபோன்லேருந்து தமிழரசு விவரமாக ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். நான் காணா போகிறேன், என்னை தேடாதீங்கன்னு. அப்போ இவ்வளோ பாஸ்பெக்டிவை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியும்? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ என் செல்லேருந்து ஒன்று வந்துடுதா, அது நான் இயக்கியதாக தான் பொருள். என்னோடய அட்மிட் போட்டாரெல்லாம் சொல்லி தப்பிக்கலாம் முடியாது.
பல அரசியல்வாதிகள் அப்படி தப்பிக்கிறாங்க. வெச்சராஜா உள்பட. ஆமாம், அட்மிட் போட்டார் அப்படின்னு. அட்மிட்லாம் என்ன போட்டார், உன் ஃபோன் நீ தான் யூஸ் பண்ணணும், வேறவன் போட்டதை எப்படி பதிவாக முடியும்? இது கிட்டத்தட்ட முத்துக்குமார் அறியாமைன்னு சொல்லலாமா அப்படி சார்? அறியாமல் தான், கிராமத்தில் நம்பிக்கிறது தான், எல்லோரும் நம்புறது தான். நீ செஞ்சுட்டு வா என் பிள்ளை இது பணம். இன்னும் இருக்காங்க இந்த வயசானவங்க இருக்காங்களே, சீனியர் சிட்டிசன், ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியாது அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச கிளைண்டாக இருக்கான், ஏடிஎம் வாசலே நின்றுக்கிறது. அவன் வந்துட்டு நான் எடுத்தாரன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுற மாதிரி விட்டு பாஸ்வேர்டெலாம் போட்டு பணம் வரலன்னு சொல்லிட்டு இவனோட டம்மி கார்டு எடுத்து கொடுத்துட்றது. அவங்க வயசானவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. ஆமாம், இவன் போட்டு 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 எடுத்துருவான், பணத்தை எடுத்துருவான். ஓ, அவங்க செல்ஃபோனில் மெசேஜ் பார்த்து வந்து சேர்றதுக்குள்ளே பணத்தை வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படியும் குரூப் இருக்காங்க. அதான் சொல்கிறேன், நெறியாளரே, நேயர்களுக்கும் சொல்கிறேன், நெறியாளருக்கும் சொல்கிறேன், இங்கே யாரையும் நம்புறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. அரை பவுனாக இருந்தானே, ஒரு பவுனாக இருந்தானே, அதுக்காண்டி நடக்க ஆரம்பிச்சு குற்றம். நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், யாரையும் நம்புறதுக்கு இல்லை. பேங்க்குக்கு போங்க, பேங்க்குள்ளே போங்க, வங்கி அதிகாரிகிட்ட ஹெல்ப் கேளுங்க. செய்கிறது தாங்க சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்கான், நம்மளை வெட்டி அடிக்கிறதுக்கு இல்லை. அவங்க மூலமா பணத்தை எடுங்க, செலான் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம், கீழே 10 ரூபா 20 ரூபா போட்டிருப்பாங்க, அதை எடுக்கிறேன்னு சொல்லி பணத்தை விட்டுறாதீங்க, நேராக பணத்தை எடுத்துருவாங்க. மொத்தமாக தேவைப்படாமல் இவ்வளோ பெரிய கேஷ் மாற்றாதீங்க. உங்களுக்கு என்ன அவசியம் இருக்கோ அந்த கேஷு எல்லா இடத்துக்கும் எல்லாமே வந்துட்டு, ஒரு பைசா கூட இல்லாமல் நீங்கள் செல்ஃபோன் மூலியமாகவே எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். செல்ஃபோனில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பக்கத்தில் உள்ளவன்ட்ட காமிக்காதீங்க. உன் பந்தா பெருமைக்கு ஃப்ரெண்டுக்கு நேராக பாஸ்வேர்டை போடுறது, பேலன்ஸ் செக் பண்ணுறது, இதெல்லாம் இந்த எமனே நீ தான் பாஸ்வேர்டையும் பார்த்துட போகிறான். எப்படி இருந்தாலும் உன்ட்ட பணம் இருக்குது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டா கொலை பண்ணிடுவான். சீன் போடுறது இதெல்லாம் வேண்டியதில்லை. பாஸ்வேர்டாக வாங்கிட்டு வச்சு அவ்வளோதான். வீட்டுக்குள்ள உள்ளவங்க தெரிஞ்சால் போதும். இன்னும் புது வழியில் பில்டப் பண்ணுறது என்ன இருக்குது, ஒன்றும் இல்லைங்களே. அது நண்பன் போய் எடுத்துகிட்டு வா, அந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது, வேண்டியதே இல்லைங்கிற. உலகத்தில் ஆகச்சிறந்தது நட்பு தான். ஆனால் இப்போ அப்படி இல்லையே, நட்பே வினையாக மாறுது. பணம் தான் இப்போ அல்டிமேட் ஆகிட்டு எல்லா இடத்துலையும். நல்ல நண்பர்கள் இருக்காங்க, நான் அவங்கள கொச்சைப்படுத்தலை. பண விஷயத்தில் மயிருடா நட்பும் பொருளோட கெடும். மனசு மாறும்ல சார் பணத்தை பார்த்தோம். மயிருடா நட்பும் பொருளோட கெடும். தலைமையில் நுழைய முடியாத நட்பு பண டிரான்சாக்ஷன் பொருளோட கெட்டு போயிடும், பிரிஞ்சு போயிடும். அதனால பண டிரான்சாக்ஷன்லாம் வச்சுக்காதீங்க. இப்போ முத்துக்கு ஒரு நிலையில் இதான் நடந்துருன்னு சொல்ல வரீங்க. சிறிய தொகையாக இருந்தாலும் நண்பர்கள்ட்ட வேணால் திருப்பி கொடுங்க, எப்போ தர்றோம்னு சொல்லுங்கள். பணம் கேட்டு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. தர்றேன்னு ஒருத்தனை வெறுப்பேற்றாதீங்க, அது அவங்க கடுப்பாயிடுவான். இங்கே வந்து கொலை பண்ணுறதுக்கு தேவை ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான். இப்போ நமக்கெல்லாம் கொலை பண்ண தெரியாமலாம் இல்லை நெறியாளரே, அந்த ட்ரிகர் பாயிண்ட் தான் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்கிறது அது சட்டனா எடுக்கிறது தானே. சட்டனா அந்த இழுத்தா போதும், அது வரைக்கும் எல்லாம் அப்படியே தான் இருப்போம். மனித மிருகம் தான், நம்மளும் ஒரு அனிமல் தானே, சோசியல் அனிமல், நம்ம சமூக விலங்கு. அதானே படித்தோம், அப்படி தானே படிச்சிருக்கோம். நமக்கு அந்த இது இல்லை, அந்த வாய்ப்புகளில் நம்ம பாட்டு சுற்றிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதனால் இன்னும் இதுக்கு தான் செய்வாங்க, இதுக்கு செய்ய மாட்டாங்கிற சினாரியோலாம் அதில் கிடையாது. நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்கிறது தெரியும். நன்றி. கண்டிப்பா மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.